வணக்கம். 1000க்குள்ள ஒரு நெக் பேண்ட் வாங்கணும் அப்படின்னா என்ன வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இந்த பட்ஜெட்டில் என்னெல்லாம் நெக் பேண்ட் இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெக் பேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டர் மேட் பேண்ட் 3000. டிசைன் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணுங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக 10mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கு. இதில் ஹைரீஸ் ஆடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பேஸை பூஸ்ட் பண்ணக்காக இன்டர்கேட்டட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெவியான பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கு பட் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க. கால்ஸுக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி நல்லா இருக்குங்க. பட் இதில் டியூவல் பேரிங் ஆப்ஷன் கிடையாதுங்க. பட்ஸில் மேக்னெட்டிக் இருக்கிறதுனால ப்ளே பாஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஆக்டிவாக பட்ஸை வச்சிருந்தீங்க அப்படின்னா 60 மினிட்ஸில் நெக் பேண்ட் டர்ன் ஆஃப் ஆயிருங்க. IPX5க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 24 hours வரைக்கும் இருக்கும் கண்டினியூஸ் யூசேஜில். அண்ட் 120 ஹவர்ஸ்க்கான ஸ்டாண்ட் பை மோட் இருக்குன்னு பிராண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் டைப் சி போர்ட் வித் குயிக் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 20 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணினா 10 ஹவர்ஸ்க்கான ப்ளே பேக் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பிலோ 800க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரியமோ பிராண்ட்ல இருந்து ஷார்க் 4 மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸுக்காக 10mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குனுங்க. நீங்கள் ரொம்ப லவுடாக மியூசிக் ஹேர் பண்ணுவீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். கால் குவாலிட்டிக்காக இதில் ANC சப்போர்ட் இருக்குன்னு பிராண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அவ்வளோ ஒன்றும் ANC ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இல்லைங்க. இந்த கால் குவாலிட்டி நார்மலாக தான் இருக்குது. கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டியூவல் பேரிங் டெக்னாலஜி ஃபியூச்சரை ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் அடிஷ்னலாக 2 மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹெவி பேஸ் மோட் அண்ட் கேமிங் மோட். ஸோ கேமர்ஸ்க்கு அந்தளவுக்கு இதில் சவுண்ட் லாக் இல்லாமல் ப்ளே பண்ண முடியும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் IPX5க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா up to 20 hours மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் குயிக் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 100 மினிட்ஸ் வரைக்குமான ப்ளே பேக் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாங்கி 14 daysக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா 1 yearக்கான எக்ஸ்ட்ரா வாரண்டி, ஆல்ரெடி 1 year வாரண்டி, ஸோ 1+1 ஸோ 2 yearsக்கான வாரண்டி வரும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பிலோ 800க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கேமில் டிலே இருக்கக்கூடாதுன்னா இது தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போல்ட் ஆடியோ எஃப்எக்ஸ் சார்ஜ் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக 14.2 டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் பேஸ் எஃபெக்ட்டும் நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லணும். கால் குவாலிட்டிக்காக ANC டெக்னாலஜி ஆட் பண்ணிக்காங்க. கால்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் அண்ட் நாய்ஸ் இல்லாமல் பேச முடியும். கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. டியூவல் பேரிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. இதில் IPX5க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா up to 32 ஹவர்ஸ்க்கான ப்ளே டைம் வரும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறனால 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 7 ஹவர்ஸ்க்கான ப்ளே பேக் இருக்குன்னு பிராண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான பேட்டரி பேக்கப் அண்ட் நல்ல ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அண்ட் நல்ல ஒரு கால் குவாலிட்டி வேணும் அப்படின்னா தாராளமாக அந்த நெக் பேண்டை கன்சிடர் பண்ணலாம். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அண்டர் 800ல் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போட் பிராண்ட்லேருந்து போட் ராக்கர்ஸ் 245 Pro. இதோட பிளாக் அண்ட் ரெட் டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக 10mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லணும். பேஸ் எஃபெக்ட் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குங்க, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாங்க. கால் குவாலிட்டிக்காக ANC டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. கால் கிளாரிட்டி நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. டியூவல் பேரிங் ஆப்ஷன் நல்லா இருக்குங்க. IPX4க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 20 ஹவர்ஸ்க்கான ப்ளே பேக் இருக்குன்னு சொல்கிறாங்க. குயிக் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 10 ஹவர்ஸ்க்கான ப்ளே பேக் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அண்டர் 1000ல் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் இந்த வீடியோவில் சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லாவா ப்ரோ பட்ஸ் N31 மியூசிக்காக 10mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். பேஸ் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க, டீசெண்டான குவாலிட்டியாக இருக்குங்க. கால் குவாலிட்டிக்காக ANC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி கிளியராக இருக்குங்க. கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூவல் பேரிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரே டைமில் டியூவல் டிவைஸ் பேர் பண்ணி நம்மளால யூஸ் பண்ண முடியும். IPX6க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் அடிஷ்னலாக கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி 60 milliseconds இருக்குன்னு பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா up to 45 hours மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல பேட்டரி பேக்கப்போட நெக் பேண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக அதை கன்சிடர் பண்ணலாம். இதில் குயிக் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 12 ஹவர்ஸ்க்கான ப்ளே பேக் வரும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அண்டர் 1000ல் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டான கால் குவாலிட்டி நல்ல மியூசிக் அண்ட் டியூவல் பேரிங் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு நெக் பேண்ட் வேணும்னா நீங்கள் தாராளமாக அதை கன்சிடர் பண்ணலாம். நான் சஜஸ்ட் பண்ண நெக் பேண்ட் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள். நியூ பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. முன்னாடி நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க் கொடுக்குறேன். அண்ட் உங்கள் கருத்துக்காக கீழே கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. நான் ஒரு டெக் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் iOSல நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கொஸ்டின்ஸாக போஸ்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கான சொல்யூஷன் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸை பை பண்ணாலும் நீங்கள் கொஸ்டின்ஸாக போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன்.